எல்லாத்துக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேங்க. இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு தரமான அப்டேட் தான் வந்து பார்க்க போறோம். அது வாட்ஸ்அப் ரிலேட்டடா தான் வந்து பார்க்க போறோம். வாட்ஸ்அப் வந்து இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு நியூஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அது என்ன நியூஸ் அப்படின்னா, வாட்ஸ்அப்பே யூஸ் பண்ணாத ஒரு யூசர் கிட்ட நம்ம வாட்ஸ்அப்லேயே சேட் பண்ணலாம். அந்த அப்டேட் பத்தி தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கிங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாட்ஸ்அப்போட பேக்ரவுண்டு அதோட ஹிஸ்ட்ரி பற்றி எல்லாம் வளவலன்னு பேசி உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணுறதுக்கு நான் விரும்பல. ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து வாட்ஸ்அப் பற்றி தெரியும், வாட்ஸ்அப் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஸோ நான் சொல்லித்தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது வந்து கிடையாது. டேரெக்டாக வந்து கான்செப்ட்குள்ளே வந்து போயிடலாம். இப்போது ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து தெரியும், வாட்ஸ்அப்பில் நம்ம சேட் பண்ணணும் அப்படின்னா என்கிட்டயும் வந்து வாட்ஸ்அப் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும், நீங்களும் வந்து வாட்ஸ்அப் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம வந்து சேட் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து அப்படி கிடையாது. உங்ககிட்ட வாட்ஸ்அப் இல்லை அப்படின்னாலும் நம்ம வந்து ரெண்டு பேருமே வந்து நம்ம சேட் பண்ணிக்கலாம். அப்படி ஒரு நியூ ஃபியூச்சர் தான் வந்து வாட்ஸ்அப் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஆமாங்க, இப்போ நான் வந்து உங்ககிட்ட வந்து வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணணும் அப்படின்னா உங்ககிட்ட வாட்ஸ்அப்பே இல்லை அப்படின்னாலும் நான் வந்து ஒரு பிரத்யேகமாக ஒரு யூனிக் லிங்க் வந்து என்னால் வந்து கிரியேட் பண்ண முடியும். அந்த லிங்க் வந்து நான் உங்களுக்கு ஒரு நார்மல் டெக்ஸ்ட் மெசேஜில் சென்ட் பண்ணி விட்டேன் அப்படின்னா நீங்கள் அந்த லிங்க்கை வந்து டச் பண்ணி கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஒரு ப்ரௌசரில் வந்து அந்த லிங்க் ஓப்பன் ஆகும். ப்ரௌசரில் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் என் கூட வந்து சேட் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் வந்து கெஸ்ட் சேட் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் வந்து நேம் பண்ணியிருக்காங்க. இப்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது ஒரு யூனிக்கான லிங்க் தான். அந்த லிங்க் வழியாக அந்த யூசர் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி உள்ளே வர்றாங்க அப்படின்னா வாட்ஸ்அப் சேட்டோட டெம்ப்ளேட்டே அப்படியே வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் வந்து உங்களுக்கு கெஸ்ட் சேட் அப்படின்னு சொல்லி நேம் பண்ணியிருப்பாங்க. அதில் இருந்து அவங்களும் நம்மளும் வந்து சேட் பண்ணிக்கலாம். இதில் என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸ் அப்படின்னா, உங்களுக்கு அட்டாச்மெண்ட் எல்லாம் எதுவுமே வந்து நம்ம சென்ட் பண்ணிக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வீடியோஸ், மியூசிக், அப்புறம் ஃபைல்ஸு, இந்த மாதிரி டாக்குமெண்ட்டு இதெல்லாமே வந்து நம்ம சென்ட் பண்ண முடியாது. ஒன்லி வந்து சேட் கான்வர்சேஷன் மட்டும்தான் பண்ண முடியும். டெக்ஸ்ட் சேட் மட்டும்தான் வந்து பண்ண முடியும். இது வந்து எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் இருக்கிற ஒரு லிங்க் தானுங்க. அதனால் வந்து இதை வேறு யாராவது யூஸ் பண்ணிடுவாங்க, நம்மளுக்கு சேஃப்டி இல்லாமல் போயிடும், செக்யூரிட்டி இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. யூசர் ஏ அண்ட் யூசர் பி ரெண்டு பேர் தான் இந்த எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷனில் வந்து நம்ம சேட் பண்ணிக்க முடியும். இப்படி ஒரு தரமான ஃபியூச்சர் வந்து வாட்ஸ்அப் வந்து ஃபியூச்சரில் வந்து கொண்டு வர போகிறாங்க. அதுக்கான ட்ரையல் அண்ட் எரர் பேசிஸில் தான் வாட்ஸ்அப் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரமே வந்து இந்த அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத எதிர்பார்க்குறேன். இந்த ஃபியூச்சர் வந்து எப்போ வருது அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. அப்படி எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக இன்னொரு வீடியோவும் நான் வந்து மேக் பண்ணி போடுறேன். இந்த அப்டேட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இது போல் சூப்பரான அப்டேட்ஸ் எல்லாமே வந்து நம்ம சேனலில் வந்து ஃபியூச்சரில் வரப்போகுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோவை ஒரு லைக் பண்ணிக்கிங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.